ஹலோ மக்களே வணக்கம். இந்த கிளிப் வந்து ரொம்ப ஃபேமஸ். நான் எத்தனை நம்பர் ஆஃப் கிளிப்ஸ் கொண்டு போய் நான் எக்ஸ்போவில் வச்சாலும் சரி, அது எல்லாமே காலி ஆகிடும். இந்த கிளிப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லிட்டில் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம மீடியம் சைஸ் கிளிப் எடுத்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது வந்து B7 க்ளூ அண்ட் சிசர்ஸ் அண்ட் வந்து ஸ்டெம் கட் பண்ணாத கொஞ்சம் பூக்கள். ஸ்மால் சைஸ் எடுத்துக்கோங்க. ஹனிகோம் ஷீட் வேணும். ஹனிகோம் ஷீட் வந்து அந்த கிளிப் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். க்ளூ தடவிட்டு மேலே ஹனிகோம் ஷீட் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பட்ஸை 1 by 1 இப்படி அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளூ தடவிட்டு இந்த அடுக்கிற பட்டை வந்து கொஞ்சமாக பாதியாக ட்ரிம் பண்ணின ஒரு பட்டை நீங்கள் 2 பட்டுக்கு நடுவில் க்ராஸாக இப்படியே வைங்க. லெஃப்ட் சைட்லேயும் வைங்க, ரைட் சைட்லேயும் அதே மாதிரி க்ராஸாக வைங்க. வச்சுட்டே வந்ததுக்கப்புறம் நடுவில் ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும். அந்த ஸ்பேஸ்லையும் அதே மாதிரி க்ளூ தடவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சோன்னா ஃபைன், இட் இஸ் ஆல் டன். ஆனால் இது பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நிற்காது, ஒழுங்காக டான்ஸ் ஆடும். அதே மாதிரி நீங்கள் வைக்கும்போது அந்த ஸ்டெம்மை வந்து ப்ராப்பராக கட் பண்ணணும். அது வந்து ஒரே சைஸாக கட் பண்ணணும். சைஸ் மாறுச்சு அப்படின்னா மேலே எந்தும் குந்துமாக இருக்கும். அதோட பட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எந்தும் குந்துமாக இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் டன். இது ஒரு மாதிரி நிற்காமையே இருக்கும், நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணணும். அப்புறம் நடுவில் வந்து நல்ல ஸ்பேஸில் நிறைய கம் போடுங்க. கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவில் நல்ல குட்டியாக உள்ள ஸ்டெம்மாக பார்த்து வைங்க. ரொம்ப உயரமாக வச்சோன்னா நீளமாக நீட்டிகிட்டு இருக்கும், நல்லா இருக்காது. அந்த பச்சை கலர் காம்பும் வெளியில் தெரியும், அதுவும் நல்லா இருக்காது. ஸோ நடுவில் வைக்கிறதும் குட்டியாக தான் வைக்கணும். தேங்க்யூ.